பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல தங்கமயில் இருந்துட்டு நேரா சரவணன் கிட்ட போயிட்டு, மாமா நாங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்ன இந்த நிலைமையில வச்சுட்டு இருக்கலான் இருக்கீங்க? இங்க பாருங்க மாமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. அதனால தான் நீங்க எவ்வளோ திட்டினாலையும் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்த நினைக்கிற போதெல்லாம் உங்களை விட்டு போக முடியாம உங்க மேலே பழி போட்டு நான் இந்த வீட்டில் இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தானே மாமா. உங்களை விட்டு பிரிஞ்சலாம் என்னால் வாழ முடியாது. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க. இனிமேலாச்சும் நீங்கள் என் கூட சந்தோஷமாக வாழணுமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல்ல நிறுத்துறியா? என்னை எதுக்கு நீ சும்மா சும்மா மாமா மாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்க? ஆமாம், உன் வயசு என்ன, என் வயசு என்ன, எதுக்காக நீ என்ன மாமான்னு சொல்லி கூப்பிடுற? ஐயோ மாமா, என்ன நீங்கள் திடீர்னு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? வேற எப்படி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே பாரு, உன்னை பற்றி நான் வீட்டில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. பொறுமையாக இருக்குன்னா அதுக்கு காரணமே வேறு. வீட்டில் யாருமே நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த விஷயத்த சொன்னால் இன்னும் உடஞ்சி போயிடுவாங்களேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் அமைதியாக இருக்கேன். தேவையில்லாமல் மறுபடியும் என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்ச கண்டிப்பாக நானே போய் இப்போவே எல்லாருக்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கோமதி இருந்துட்டு இன்னுமே உங்கள் பிரச்சனை முடியவே முடியலையா? எதுக்காக ரெண்டு பேர் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? டே சரவணா, ஏடா நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு மறுபடியும் சரவணை பிடிச்சி தான் திட்டிகிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரபு